தினமும் ஒரு வெளிச்சம். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். ரோமர் 16:16. உங்கள் உபத்திரவங்களை எதிர்கொள்ளுங்கள். நாம் யாரும் உபத்திரவங்களை விரும்புகிறதில்லை. கஷ்டமில்லாத வாழ்க்கையை வாழ விரும்புகிறோம். ஆனால் பரிசுத்த வேதாகமம் இப்படியாக கூறுகிறது. 2 தீமோத்தேயு 3:12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஏன் தேவன் தேவபக்தியாயிருக்கிற ஒருவருக்கு உபத்திரவங்களை அனுமதிக்கிறார் என நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஏனென்றால் தேவன் உபத்திரவத்தின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார் என்பதோடு நம்மை பரிபூரணப்படுத்தவே இந்த உபத்திரவங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தருகிறார். எபிரேயர் 2:10 இவ்வாறு கூறுகிறது. அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கும்போது அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. நாம் உபத்திரவங்களில் சில பாடங்களை கற்றுக்கொண்டு விசுவாசத்தினால் முன்னேற வேண்டும். சத்தியத்தை தெளிவாகவும் இலவசமாக தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளவும்.